தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் விழா உற்சாகத்துடன் கொண்டாட்டம். எருதாட்டம், ரேக்களா பந்தயத்தில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. ஏற்காடு மலை கிராமங்களுக்கு புதிய பேருந்து சேவை தொடக்கம். பேருந்தில் மக்களோடு பயணித்தார் சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா. பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து நாகையில் மணல் சிற்ப கண்காட்சி. பொதுமக்கள் கண்டு ரசிப்பு. வடிவமைப்பாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு. போச்சம்பள்ளியில் நாகதேவதை அம்மன் கோவில் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான ஆடு கோழிகளை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன். திருச்செங்கோட்டில் நடைபெறும் தேசிய அளவிலான கபடி போட்டி. மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இது பற்றிய முழுமையான தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். கடலூர் மேற்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன் தலைமையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. வேலூர் பழைய மாநகராட்சியில் உள்ள அண்ணா மற்றும் எம்ஜிஆர் சிலைக்கு அமைச்சர் கி.சி. வீரமணி தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு தேமுதிக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சார்பிலும் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி மற்றும் நகர செயலாளர் நாராயணன் தலைமையில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ராயக்கோட்டையில் உள்ள எம்ஜிஆர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அங்குள்ளவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலையில் எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்களுக்கு புத்தாடை மற்றும் இனிப்புகளை வழங்கினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டியில் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஊர்வலமாக வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாகையில் எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாளை ஒட்டி அதிமுகவினர் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற இருசக்கர பேரணி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையம் முன்பு எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லையில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுக்கோட்டை, கரூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கோலாகலமாக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் விழாவை பொதுமக்கள் ஆடிப்பாடி உற்சாகமாக கொண்டாடினர். கொடைக்கானலில் உள்ள மலை கிராமமான கோவில்பட்டியில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்க வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மேலும் அங்குள்ள முருகன் கோவிலில் தாரை தப்பட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வெளிநாட்டவர் ஆடியும் பாடியும் உற்சாகத்துடன் மகிழ்ந்தனர். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பொங்கல் மற்றும் உழவர் திருநாளை முன்னிட்டு கிராமிய கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கும்மியாட்டம், கரகம், ஒயிலாட்டம், சிலம்பம், உரியடித்தல், கோலப்போட்டி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அசத்தினர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே 30 ஆண்டுகளுக்கு முன் பயின்ற முன்னாள் மாணவ மாணவியர் ஒன்றாக சேர்ந்து பொங்கல் விழா நடத்தினர். சுமார் 100க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளி ஆசிரியர்களை வரவழைத்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இதனிடையே கல்பாக்கம் அருகே இருளர் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. சாதி மதம் பேதமின்றி அனைத்து சமூகத்தினரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று புதுப்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்கோட்ட காவல்துறை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து வந்திருந்த காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கயிறு இழுக்கும் போட்டியிலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். உடுமலை அருகே உள்ள ஆள்கொண்டமால கோவிலில் பொங்கலை முன்னிட்டு கால்நடைகள் நலமாக வாழ விவசாயிகள் கால்நடைகளின் உருவபொம்மை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். என் பேர் வேணுகோபால். கோயில் தலைமை பூஜாரியாக பணியாற்றி வருகிறேன். இப்பொழுது விழா தொடங்கி 21 நாள் ஆகிறது. இப்பொழுது விவசாயிகள் பாடுகளும் பாலபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. இது கோயில் ஆதிகாலத்திலிருந்து ஒரு நடைமுறை வழக்கமாக இருந்தது. விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதாவது விவசாயிகளுக்கு மாடு, கண்ணு, கோழி போன்ற விவசாயிகளுக்கு அனைத்து கால்நடைகளுக்கும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள சிறுவர்கள் முக்கிய வீதிகளில் ஒன்றாக இணைந்து காணும் பொங்கலை கொண்டாடினர். நிலா சோறு சாப்பிட்டு மகிழ்ந்த சிறுவர் சிறுமியர்கள் ஆடிப்பாடி உற்சாகமடைந்தனர். காங்கேயம் திருவிக்கா நகரில் இருக்கிறோம். சிவன்மலை கோவில் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிறது. அங்கே இப்போ தைப்பூசத்துக்கு கொடியேற்றம் ஏற்றி தேர் திருவிழா நடக்க போகுது. அதுக்காக நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் வச்சு நிலாப்பிள்ளை மாத்திரம் தினம் ஒரு விதமான பலகாரங்கள் உணவு வகைகள் எல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு அன்னதானம் இது பண்ணுற மாதிரி அவருக்கு எல்லாம் வச்சு படைச்சு நாங்கள் சிறு சிறு பூச்சிகளுக்கு, பிராணிகளுக்கு, பைரவருக்கு எல்லாம் வச்சு நாங்கள் பூஜை பண்ணி. புதுக்கோட்டை மாவட்டம் சித்தனவாசலில் உள்ள அஜந்தா ஓவியம், குடவரை வாசல் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்த்து காணும் பொங்கலை பொதுமக்கள் கொண்டாடினர். அறந்தாங்கிலேருந்து புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம சித்தனவாசலில் இருக்கிற சுற்றுலாத்தலத்துக்கு வந்தோம். காணும் பொங்கலை முன்னிட்டு எங்கள் ஃபேமிலி எல்லாருமே மொத்தமாக எல்லோரும் வந்திருக்கோம். இங்கே வந்தோடனையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே போட்டிங் போனோம், குகை கோயிலுக்கு போனோம். இப்போ இங்கே பார்க்கில் இப்போ குழந்தைகளோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சிறப்பாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காணும் பொங்கலுக்கு அனைத்து தமிழர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள உடையார்குடியில் செங்குந்தர் இளைஞரணி சார்பாக மாபெரும் பொங்கல் விழா நடத்தப்பட்டது. இதனையொட்டி நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேட்டூரை அடுத்த கோல்நாயக்கன்பட்டியில் பொங்கல் விழாவை ஒட்டி எருதாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கோல்நாயக்கன்பட்டியில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் எருதாட்டம் நடைபெறும். இந்த ஆண்டு சக்தி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. இதில் பங்கேற்ற இளைஞர்கள் காளைகளின் கழுத்தில் கயிறுகளை கட்டி இருபுறமும் இழுத்தனர். மேலும் பொம்மைகளை காட்டி காளைகளை ஆவேசமடைய வைத்தனர். இதனை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். இதேபோல் சேலம் மாவட்டம் ஓமலூரிலும் எருதாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. 10 கிராமங்களில் உள்ள எருதுகளை கயிற்றில் கட்டியும் ஓடவிட்டு இளைஞர்கள் பிடித்தும் உற்சாகம் அடைந்தனர்.
திருக்கடையூரில் நடைபெற்ற எல்கை பந்தய போட்டியை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள திருக்கடையூரில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலை ஒட்டி எல்கை பந்தய போட்டி நடைபெறுகிறது. 42வது ஆண்டாக நடைபெற்ற எல்கை பந்தயத்தில் 200க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் குதிரைகள் பங்கேற்றன. போட்டியில் வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு மாடுகளையும் குதிரைகளையும் இயக்கினர். இதனையடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனிடையே கரூரில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். ஏற்காடு மலை கிராமங்களுக்கு புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டதால் முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 2 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டன. அப்போது ஏற்காடு தொகுதி எம்எல்ஏ சித்ரா பேருந்தில் கிராம மக்களுடன் பயணித்தார். புதிய பேருந்து சேவை மூலம் தப்பக்காடு, காசிக்கால், கீந்துக்காடு, குண்டூர் ஆகிய 4 கிராம மக்கள் பயன்பெறுகின்றனர். இதேபோல் ஏற்காட்டில் உள்ள சேர்வராயன் கோவில், படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த பேருந்து சேவை பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இதனிடையே தங்கள் கிராமங்களுக்கு பேருந்து வசதி செய்து கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். முதலமைச்சர் அண்ணன் அவர்கள், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்கள் அறிவித்தார்களோ அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். போன கோடை விழாவில் மலைவாழ் மக்களின் சார்பில் கரும்புந்துறைக்கு 2 பஸ்ஸு, ஏற்காடுக்கு 2 பஸ்ஸு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வைத்தேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் 2 பஸ்ஸு வழங்கியிருக்காரு. குண்டூர் மக்கள் பல நாள் கனவு, ரோடு இல்லாமல் இருந்தது. நம்ம ஆட்சியில் தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் 4 கிராமம் அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தான் நடந்தா வரணும். ஆஸ்பத்திரி போகணும்னா 4 கட்டில் மேலே சுத்தம் போயிட்டு வரணும். ரோடு போட்டு தந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பள்ளிக்கூடத்துக்கும் 700 கேட்குறாங்க சீப்புக்கு. இப்போ பஸ் வருது, எங்களுக்கு அந்த வயசு போதும். ரோடும் வந்துச்சு, பஸ்ஸும் வந்துச்சு. பொங்கலை முன்னிட்டு மேட்டூர் அணை பூங்காவிற்கு 8000க்கும் மேற்பட்டோர் வருகை புரிந்ததால் பொதுப்பணித்துறைக்கு 40,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. மேட்டூர் அணை பூங்கா சேலம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமாகும். இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இந்த பூங்காவில் உள்ள நீரூற்றுகள், செதுக்கப்பட்ட புல்வெளிகள் உள்ளிட்டவை பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பூங்காவிற்கு வருபவர்களிடம் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டதால் கடந்த 4 நாட்களாக இந்த பூங்காவிற்கு வருகை தருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. இதன் மூலம் பொதுப்பணித்துறைக்கு 40,150 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. திருவாரூர் அருகே 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய நியாய விலைக் கடையினை திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆடலரசன் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியத்தில் உள்ள மேலப்பனையூரில் ஓட்டு கட்டிடத்தில் ரேஷன் கடை இயங்கி வந்தது. முறையான கட்டட வசதி இல்லாததால் இக்கடையை அகற்றிவிட்டு புதிய கான்கிரீட் கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் கஜா புயல் பாதிப்பால் இக்கடை முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆடலரசன் தனது தொகுதி மேம்பாட்டிலிருந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கி நியாய விலைக் கடை கட்டினார். மேலும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதிய ரேஷன் கடையை அவர் திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் தெற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் பாலஞானி, மாவட்ட பிரதிநிதி நித்யானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாகை கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மணல் சிற்ப கண்காட்சி பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் மத்தியில் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாகை புதிய கடற்கரையில் மணல் சிற்ப கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொங்கலை ஒட்டி இந்த கடற்கரையில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். திமிங்கலம், ஆமை உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் தீமை குறித்து மணல் சிற்பத்தில் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. சிற்பங்களை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் வடிவமைத்த மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார்.
வத்தலகுண்டு அருகே கருப்பண்ணசுவாமி கோவிலில் 1000 அரிவாள்களை வைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் முத்துலாபுரம் கிராமத்தில் 1000 அரிவாள் கோட்டை கருப்பண்ணசுவாமி கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் தை 3ஆம் தேதி நடைபெறும் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரிவாள்களை நேர்த்திக்கடனாக செலுத்துவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவில் குழந்தை வரம் வேண்டியும் வேலை கிடைக்க வேண்டியும் 1000 அரிவாள்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர். இது மட்டுமில்லாமல் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்களும் கோட்டை கருப்பண்ணசுவாமிக்கு அரிவாள்கள் வழங்கினர். இதனால் 2 முதல் 20 அடி உயரம் கொண்ட அரிவாள்கள் கருப்பண்ணசுவாமி கோவிலில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலே நடந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3 தலைமுறைகளாக இங்கே தான் நடந்துருக்குங்க. அதுக்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்குன்னு பெரியவங்க சொல்றாங்க. பிரசித்தி பெற்ற கோவில் இருக்குங்க. இங்கே எங்கள் தாத்தா அப்பா காலத்துலேருந்து அழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த வேலையை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வேலை இல்லை, குழந்தை வரல அப்படின்றவங்க வேண்டிட்டு போவாங்க. அது நிறைவேற முன்னாடி அவங்க வேண்டின விஷயத்த அருவாளா காணிக்கையா செலுத்துவாங்க. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற வீதி உலா நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காணும் பொங்கலை முன்னிட்டு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் முக்கிய வீதிகளில் எழுந்தருளினார். இதனையடுத்து பக்தர்கள் முன்னிலையில் பால், பழம், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இரவு 12 மணி நடைபெற்ற வீதி உலா நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசித்தனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தெப்ப உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் தெப்ப திருவிழாவும் ஒன்றாகும். இங்கு கடந்த 8ஆம் தேதி தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து நாள்தோறும் முருகர் தங்க சப்பரத்திலும் மாலை அன்ன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்ப திருவிழா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட மிதவையில் தெய்வானையுடன் எழுந்தருளிய முருகப்பெருமான் தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தெப்ப திருவிழாவை காண மதுரையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். சிவகங்கையில் அக்னி வீரபத்திர சுவாமி திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அக்னி வீரபத்திரர் சுவாமி திருக்கோவிலில் தை மாத உற்சவ விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி வீரபத்திர சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் சிவாச்சாரியர் தலைமையில் பெண்கள் 108 திருவிளக்கேற்றி பூஜை செய்தனர். இதில் திருமண தடை நீங்கவும் புத்திர பாக்கியம் பெற வேண்டியும் விளக்குகளுக்கு தீப ஆராதனை காட்டி பெண்கள் வழிபட்டனர். போச்சம்பள்ளி அருகே நாகதேவதை கோவில் திருவிழாவில் 5000த்திற்கும் அதிகமான ஆடு கோழிகளை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே நாகர்குட்டை கிராமத்தில் பழமை வாய்ந்த நாகதேவதை கோவில் அமைந்துள்ளது. பாம்புகள் ஊருக்குள் வராமல் இருப்பதற்காக ஆண்டுதோறும் தை திருநாளில் இக்கோவிலில் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடப்பாண்டுக்கான விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோழி, ஆடுகளை பலியிட்டு தங்களின் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர்.
கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோவிலில் வருஷா அபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்மன் கோவிலில் 63 நாயன்மார்கள் மற்றும் மாணிக்க வாசக சுவாமிகள் சன்னதியில் வருஷா அபிஷேகம் விழா நடைபெற்றது. இதனையொட்டி நாயன்மார்கள் மற்றும் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு மகா அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இறுதியாக மாகேஸ்வர பூஜையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாதவரத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் கிராமிய கலை விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரத்தில் உள்ள அலங்காரம் செயல் விளக்கு பூங்காவில் பொங்கல் மற்றும் கிராமிய கலை விழா கொண்டாடப்பட்டது. இதில் பெண்களுக்கு கோலப் போட்டியும் ஆண்களுக்கு உரியடித்தல் போட்டியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் கிராமிய பாடல்களுக்கு ஏற்றவாறு மாணவிகள் நடனமாடி அசத்தினர். இதனை அப்பகுதி மக்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டு களித்தனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட புதுப்பள்ளி கிராமத்திலும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அம்மன் கோவில் முன்பு பொங்கல் பானை வைத்து பொங்கலிட்டு மக்கள் உற்சாகமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஓட்டப்பந்தயம், பிஸ்கெட் கடித்தல், தவளை ஓட்டம், இசை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் பெரும்பாலான சிறுவர்கள் கலந்து கொண்டு உற்சாகமடைந்தனர். விருதாச்சலம் அருகே பொங்கலை ஒட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள சத்தியவாடி கிராமத்தில் பொங்கலை முன்னிட்டு பேச்சு, தனித்திறன் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் பள்ளி சிறுவர் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டனர். ஊர் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் கன்னியாகுமரி சுவாமி தோப்பிலும் பொங்கலை முன்னிட்டு 3 நாட்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி ஐயா வைகுண்ட தலைமைப்பதி வளாகத்தில் நடைபெற்றது. அப்போது சிறுவர் சிறுமியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றன. திருச்செங்கோட்டில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான கபடி போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டத்தில் தமிழ்நாடு போலீஸ் அணி வெற்றி பெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 25வது ஏ கிரேட் கபடி போட்டி நடைபெற்று வருகிறது. தேசிய அளவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் தமிழகம், கேரளா, மகாராஷ்டிரம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பெரும்பாலான அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இந்நிலையில் 3ஆம் நாள் ஆட்டத்தை திரைப்பட நடிகை இந்துஜா தொடங்கி வைத்தார். இதில் ஆண்களுக்கான பிரிவில் தமிழ்நாடு போலீஸ் அணியும் மும்பை விஜயா வங்கி அணியும் பல பரீட்சை நடத்தியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 36க்கு 23 என்ற புள்ளி கணக்கில் தமிழ்நாடு போலீஸ் அணி வெற்றி பெற்றது. பாடியநல்லூரில் நடைபெற்ற சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் வீரா சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தை அடுத்த பாடியநல்லூரில் சாம்பியன் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது. அன்னை பாரத மாதா அறக்கட்டளைக்கு நிதி திரட்டுவதற்காக நடைபெற்ற இப்போட்டியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 32 அணிகள் கலந்து கொண்டன. இப்போட்டியின் இறுதி சுற்றில் வீரா சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை தட்டி சென்றது. இதனையடுத்து முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.